த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். கரூர் துயர சம்பவம் விவகாரத்துல விஜய் அவர்களை சந்தேகிக்கப்படக்கூடிய நபரா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சிபிஐ. அவரை விரைவில் கைது பண்ண போறாங்க, அவரை திகார் சிறையில தூக்கி போட போறாங்க, பாஜக பின்னாடி இருக்கிறாங்க, டிஎம்கே பின்னாடி இருக்கிறாங்க, இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி நடக்குது அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன்ஸ் அப்படின்றது கடந்த சில தினங்களாகவே சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. வெறும் சோசியல் மீடியா மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுடைய பாரம்பரியமான முக்கியமான ஊடகங்கள் பலவும் கூட அவங்களுக்கு நினைச்ச கற்பனையான விஷயங்களை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவு ஏன் ஆங்கில ஊடகங்கள் கூட சிபிஐ விஜய் அவர்களை சந்தேகிக்கப்படக்கூடிய சஸ்பெக்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க சொல்லக்கூடியதுக்கும் உண்மைக்குமான தூரம் அப்படின்றது ரொம்ப தொலைவில் இருக்கு அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். காரணம், நான் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் டெல்லியிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் கிட்ட ஓரளவுக்கு பேசி முக்கியமான தகவல்களை, உண்மையான தகவல்களை பகிரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோக்களை இது சம்மந்தமாக போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் அதுதான் நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சரி, உண்மையான தகவல்களை திரட்டி இப்போ நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கரூர் துயர சம்பவம் சம்பந்தமான விவகாரத்தில் 2வது நாள் விசாரணைக்கு சிபிஐ டெல்லி அலுவலகத்தில் விஜய் அவர்கள் ஆஜராகி இருந்தார். முதல் நாள் அவர் பொங்கலுக்கு முன்னாடி ஆஜராகி இருந்தார். அப்போ அவர்கிட்ட கிட்டத்தட்ட 7 மணி நேர விசாரணை அப்படின்றது நடத்தப்பட்டிருந்த நிலையில இந்த 2வது நாள் விசாரணை அப்படின்றது 6 மணி நேரத்திற்கு மேல போயிருந்தது. முதல் நாள் விசாரணைக்கு அவர் டைரக்டா சென்னையில இருந்து காலையில தான் கிளம்பி டெல்லிக்கு வந்தாரு. ஏர்போர்ட்ல இருந்து டைரக்டா சிபிஐ ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்தாரு. சரியா 11:29 மணிக்கு சிபிஐ ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்த அவர்கிட்ட அஃபீஷியலா 11:34 மணியிலிருந்து விசாரணை அப்படின்றது தொடங்கி 7 மணி நேரம் அப்படின்றது விசாரணை போயிருந்தது. அந்த அன்னைக்கு அவருக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அவரால் இமீடியட்டா சென்னை திரும்ப முடியல. அவர் டெல்லியிலேயே தங்கிட்டார். பட் ஆனால் 2வது நாள் விசாரணைக்கு அப்படியே ரிவர்ஸ்ல இது மாறி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன்னா முதல் நாளே விஜய் சென்னையிலிருந்து கிளம்பி டெல்லிக்கு நட்சத்திர ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் அடுத்த நாள் காலையில ரொம்ப சீக்கிரமாவே எந்திரிச்சு சிபிஐ ஆஃபீஸுக்கும் வந்துட்டாரு. கிட்டத்தட்ட 10:30 மணிக்கெல்லாம் அவர்கிட்ட விசாரணை அப்படின்றது தொடங்கின நிலையில ஈவினிங் ஒரு 4:30 4:45 போல அவர்கிட்ட விசாரணை அப்படின்றது நிறைவடைந்தது. 6 மணி நேர விசாரணை. இதுல என்னன்னா, ஹோட்டல்ல இருந்து கிளம்பும் போது ஊடகங்கள் கிட்ட பார்க்கக்கூடாது அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். அதனால அந்த ஹோட்டலுடைய பின்பகுதி வழியா அவரு கிளம்பி போயிட்டாரு. எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய முன்வாசலை பயன்படுத்தாம பின்வாசல் வழியா போயிட்டாரு. ஆனா ஈவினிங் இந்த விசாரணை எல்லாம் முடிஞ்சு வெளியே வரும் பொழுது எல்லாருமே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டோம். ஏன்னா அவர் சிபிஐ ஹெட் குவார்டர்ஸ்குள்ள காரை விட்டு இறங்கி எல்லாரையும் கை காட்டிட்டு அதுக்கப்புறமா ஏறி ரொம்ப ஒரு மாதிரி மலர்ந்த முகத்தோட தான் போனார். ஏன் அவருக்கான அப்படி ஒரு ஸ்மைல் இருந்துச்சு அப்படின்னா, விஜய் அவர்கள்கிட்ட சிபிஐ அதிகாரிகள் இனிமேல் எந்த விசாரணையும் நடத்த போறதில்லை. விஜய் அவர்கள்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணை அப்படின்றது இந்த 2 நாள் விசாரணையோட நிறைவடைந்துருச்சு அப்படின்றதா ரொம்ப முக்கியம். வெறும் விஜய் அவர்கள்கிட்ட மட்டும் கிடையாது, இந்த கரூர் துயர சம்பவம் சம்பந்தமா டெல்லியில இனிமேல்ட்டு எந்த விசாரணையும் யாரையும் அழைச்சிட்டு விசாரணை நடத்த வேண்டிய தேவை இல்லை அப்படின்றத சிபிஐ அதிகாரிகள் உணர்ந்திருக்கிறாங்க. முதல்ல டெல்லிக்கு ஏன் மாத்திருந்தாங்க? ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த விஷயம் விசாரிக்கப்படும் பொழுது நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, விசாரணையை முழுமையா பண்ண முடியல அப்படின்றதுனால முக்கியஸ்தர்கள் கிட்ட விசாரணை நடத்தும் பொழுது டெல்லிக்கு மாத்திரலாம். அப்கோர்ஸ் சிபிஐக்குன்னு ஒரு ஈகோ இருக்கு, அந்த ஈகோவை காட்டுறதுக்கான ஒரு சான்ஸாகவும் இந்த விஷயத்த மாத்திருந்தாங்க. ஆனா இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க? ஏன்னா எல்லார்கிட்டையும் விசாரணை அப்படின்றது நிறைவடைஞ்சிருச்சு. இனி நடக்க போறது சின்ன முக்கியமான எவிடன்ஸை கலெக்ட் பண்றது, அது எல்லாத்தையும் டாக்குமெண்டேஷன் பண்றது, இந்த வேலைகளை தான் பண்ண போறாங்க. இனி அடுத்ததை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, சார்ஜ் ஷீட்னு சொல்லப்படக்கூடிய குற்றப்பத்திரிகை அப்படின்றது தாக்கல் செய்ய போறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த குற்றப்பத்திரிகை என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு இதை முழுமையா புரிஞ்சுக்க முடியும். முதல்ல ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? நம்ம இம்மீடியட்டா போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் கொடுப்போம். எஃப்ஐஆர் அப்படின்றது ஆகும், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அதுல ஒரு குற்றம் நடந்ததற்கான அடிப்படையான தகவல்கள் அப்படின்றது அதில் இடம்பெற்றிருக்கும். எத்தனை மணிக்கு யார் இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது, யாரை புகார் தெரிவிச்சிருக்காங்க, எப்படி நடந்துச்சு அப்படின்ற, அது கொலையாகட்டும் கொள்ளையாகட்டும் ஒரு ஹராஸ்மெண்ட் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் இதுதான் ப்ரொசீஜராக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் புலன் விசாரணை அப்படின்றது நடத்தப்படும். இப்போ சிபிஐ பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த திருச்சி கரூர் வேலுச்சாமிபுரத்துக்கு நேரில் போய் விசாரணை நடத்தினது,
முக்கியமான நபர்கள்கிட்ட வாக்குமூலங்களை பெற்றது, டெல்லியில் விஜயையோ இல்லை தாவேகா நிர்வாகிகளையோ தமிழ்நாடு காவல்துறை மூத்த அதிகாரிகளையோ மற்ற அதிகாரிகளையோ நேரில் அழைச்சிட்டு அவங்ககிட்ட வாக்குமூலங்கள்லாம் வாங்கினாங்கல்ல, இது எல்லாத்தையும் வச்சு பண்ணதுக்கு பேர் தான் புலன் விசாரணை அப்படின்னுவாங்க. இந்த புலன் விசாரணை அடிப்படையில் யார் யார் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்ற ஒரு பட்டியல் தயாராகும். ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள்னு சிலர் அரெஸ்ட் ஆனாங்க, ஞாபகம் இருக்கா? கரூர் மாவட்ட செயலாளரான மதியழகன் ஆகட்டும், இந்த மாதிரி நபர்கள் மேல முதல்ல அவங்க மேல குறி வச்சு அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு குற்றப்பத்திரிகையில இருக்கும். அதுக்கப்புறமா சந்தேகிக்கப்படக்கூடிய நபர்கள் அப்படின்னு சில பட்டியல்கள் அப்படின்றது இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களே இதில் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்கும். அப்படி ஒருவேளை விஜய் அவர்கள் மீது சந்தேகம் இருக்கு அப்படின்னா முதல்ல குற்றப்பத்திரிகையில அந்த விஷயத்தை சேர்ப்பாங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா நீதிமன்றத்துக்கிட்ட போய் இந்த நபர் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, நாங்க இவரை விசாரிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ வரைக்கும் விஜய் அவர்களை சிபிஐ அதிகாரிகள் பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்றது ஐ விட்னஸ், அதாவது நேரில் பார்த்த சாட்சிகள் அப்படின்றது தான். அவரை ஒருவேளை குற்றம் சாட்டப்பட்ட நபராக சிபிஐ கருதுறாங்க அப்படின்னா அந்த விசாரணை அப்படின்றது வேற மாதிரி இருக்கும், கேள்விகளும் வேற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். ஏன் இதை நான் இவ்வளவு உறுதியா சொல்றேன் அப்படின்னா, விஜய் அவர்கள்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் மிக முக்கியமா அந்த பஸ் மேல இருந்து நீங்க நேர்ல பார்த்தது என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க வரக்கூடிய வழியில, அதாவது திருச்சி விமான நிலையத்திலிருந்து குறிப்பிட்ட அந்த வேலுச்சாமிபுரத்துக்கு நீங்க வரும் வழியில என்னென்னலாம் நேர்ல பார்த்தீங்க, உங்க பேருந்துல என்ன மாதிரியான செட்டப் எல்லாம் இருந்துச்சு, நீங்க யாரையும் சந்தேகிக்கப்படுறீங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுப்பியிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் பெரும்பாலும் இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே தெரியாது 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 அப்படின்னு தான் பதில் சொல்லியிருக்கிறாரு. நீங்க கண்ணில் பார்த்தப்போ அந்த ஸ்டாம்பேட் அப்படின்றது ஆக தொடங்குச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க பாட்டில தூக்கி போட்டதை நாங்க பார்த்துருக்குறோம், அப்படி பாட்டில தூக்கி போட்டதுனால தான் அந்த கூட்ட நெரிசல் அப்படின்றது ஏற்பட்டுச்சா? தெரியாது. இப்படிதான் அவர் பெரும்பாலும் பதில் சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்தில் யாரையாவது நீங்க சந்தேகப்படுறீங்களான்னு கேட்ட பொழுது தமிழ்நாடு அரசியல்வாதிகள் சிலரது பெயரை விஜய் அவர்கள் சுட்டி காட்டி இருக்கிறாரு. இவங்க மேல எனக்கு சந்தேகம் இருக்கு, திட்டமிட்ட ஒரு சதியாக இது இருக்கலாம் அப்படின்ற பதிலை விஜய் அவர்கள் சிபிஐ அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. மிக முக்கியமா செந்தில் பாலாஜி அவர்களது பெயர் சொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம மற்றவங்க மாதிரி கிடையாது, சும்மா அடிச்சு விடணும் அப்படின்ற மாதிரி கிடையாது, அது சொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எனக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும் அது உறுதியாக அவர் சொல்லியிருக்கிறாரா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறதுக்கு. ஆனால் அப்படி ஒருவேளை சொல்லப்பட்டிருந்தால் அடுத்த ஒரு 15லிருந்து 1 மாத காலத்திற்குள் சிபிஐ செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சம்மன் அனுப்பி அல்லது குறிப்பிட்ட அரசியல்வாதிகளுக்கும் சம்மன் அனுப்பி அவரை விசாரணை வளையத்திற்குள்ள கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை விஜய் அவர்கள் அந்த பெயரை பயன்படுத்தல அப்படின்னா செந்தில் பாலாஜி நிச்சயமா இந்த விஷயத்துல உள்ள கொண்டு வரப்பட மாட்டாரு அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. சரி, இந்த விவகாரத்துல இந்த குற்றப்பத்திரிகை அப்படின்றது எப்ப தாக்கலாகும் அப்படின்ற ஒரு கேள்வி எழும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரியா எலெக்ஷன் பீக்ல இருக்கிற டைம், அதாவது மார்ச் மாதம் இந்த விவகாரத்துல சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. டெல்லியில தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆக போகுதுன்னு. நிச்சயமா கிடையாதுங்க. திருச்சி சரகத்துக்கு உட்பட்ட சிபிஐ நீதிமன்றத்துல தான் இந்த குற்றப்பத்திரிகை அப்படின்றத தாக்கல் செய்யறதுக்கு சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா தேர்தல் நேரத்துல, தேர்தல் உச்சபட்ச காலகட்டத்தில் இருக்கும் பொழுது, பிரச்சாரங்கள் தீவிரமா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆகும் பொழுது ஒருவேளை அதில் விஜய் அவர்கள் பெயர் குற்றம் சாட்டப்பட்ட நபராகவோ இல்லாட்டி சந்தேகிக்கப்படக்கூடிய நபராகவோ இப்படி எந்த வகையில குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அது தாவேகாவுக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை தேர்தலில் ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களுடைய பெயர்கள் குற்றப்பத்திரிகையில் ஈடுபடுது, இடம் பெறுது அப்படின்னாலும் அது தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சார காலத்தில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டாம். ஒட்டு மொத்தத்தில் 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான கருவியா இந்த திருச்சி விவகாரமாகட்டும், இந்த கரூர் துயர சம்பவமாகட்டும், இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு பண்ண போறாங்க சிபிஐ. சிபிஐ யாருக்காக அதை பண்ண போறாங்க அப்படின்ற கேள்விக்கான பதிலை நேர்களான உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறேன். ஆனா விஜய் அவர்கள் மீது இந்த குறிப்பிட்ட விசாரணையில அவர் மீது அனுதாபத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக இப்படியான தவறான செய்திகள் பரப்பப்பட்டிருக்கலாம். இல்லை அவர் மீது துஷ்பிரயோகம் பண்ணணும், அப்படி அவர் மீது அவதூறு பரப்பணும் அப்படின்றதுக்காகவும் இதை பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒட்டு மொத்தத்தில் ஊடகங்கள் இந்த விவகாரத்தில்
கொஞ்சம் சரியாக நடந்துக்கல அப்படின்றத மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியுது. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? சிபிஐ அதிகாரிகள் எப்போ இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாங்க? அது தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? இல்லை விஜய் அவர்கள் இதிலிருந்து மீண்டு வருவாரா? இப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கு உங்ககிட்ட ஏதேனும் பதில் இருந்தால் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.